வணக்கம் மக்களே! ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேசராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறதுங்க. பிற்பகுதியில் சற்று சாதகமற்ற கிரக மாறுதல் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் எழாது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த 2025ஆம் ஆண்டு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமைவதோடு மட்டுமல்லாது இனி தாரதப்பட்டை கிழிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் அடுத்தடுத்து பல மகிழ்ச்சிகரமான இனிமையான நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் இந்த வருடத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மே மாதம் வரைக்கும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் தான் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திற்குள் குரு நுழைவது இந்த தருணத்துல தனஸ்தானத்தை ஒப்பிடுகையில் சாதகமற்ற அமைப்பு என்றாலும் மிக பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை என்பதும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மார்ச் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலத்தை இழந்து விரயஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கினாலும் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கான சிக்கல் எழாது. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகத்தின்படி 2026 மார்ச் மாதத்தில் தான் 7.5 சனி முழுமையாக துவங்குகிறது. எனவே அதற்கு இடைப்பட்ட காலம் என்பது பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லாத ஒரு காலமாக தான் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே 2025இல் லாப சனியினுடைய ஆதிக்கம் என்பது துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக நல்லபடியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக இந்த வருடம் முழுவதும் கிடைக்கிறது. விரயஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஏனென்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் ராகு பார்க்கப்படுகிறார். எனவே ராகு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த தருணம் என்பது பெரிய அளவிலான சிக்கல்களை தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது முற்பகுதியில் 6ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. பஞ்சமஸ்தானத்திற்கு கேது வருவது நிச்சயமாக ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிப்பதற்கான யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உருவாகும். ராசியின் அதிபதியான செவ்வாய் வருடத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் வலம் வந்தாலும் அதற்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் இருந்து 5, 6 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இனி தாரதப்பட்டை கிழிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் 2025இல் மங்களகாரகரான ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டுங்க. சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், சந்திரன் என இந்த 4 கிரக நிலைகள் 12 இடத்திலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன. இந்த வருடத்தின் முழுவதுமே சில நேரங்கள்ல உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும். ஆனால் அதே சமயம் சில நேரங்களில் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சில தடைகள் இந்த 4 கிரகநிலைகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த நேரத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டால் அதில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குறிப்பாக வீண் விரய மருத்துவ செலவுகள் 2025ஆம் ஆண்டு கட்டுக்குள் வருங்க. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் இருந்து ராகு முழுமையாக விலகி லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இதுவும் நிச்சயமாக வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தாத காரணத்தினால் நிச்சயமாக விரய செலவுகள்
கட்டுக்குள் இருப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. 2025 திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறதுங்க. குடும்ப ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் சிறப்பாக அமையும். திருமண வயது வந்த மேசராசி ஆண் பெண் என இருவருக்குமே திருமண பாகியம் மிக சிறப்பாக மங்களகரமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. சனி 7.5 சனியாக திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி பகவான் மிக வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் உருவாக்கி கொடுப்பாருங்க. இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தேவையற்ற பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. வருடத்தின் முற்பகுதியில் அதிக நன்மையும் பிற்பகுதியில் சற்று அலைச்சல் தொழில் ரீதியாக ஏற்பட்டாலும் கூட நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமைய போகிறது. எதை செய்தாலும் அதிக விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த வருடத்தில் மிக அற்புதமாக துவக்கத்தில் இருந்தே பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் இந்த 2025ஆம் ஆண்டு கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு பல சாதனைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. தொழில் ரீதியான புதிய சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதை நினைத்தாலும் அதை நினைத்த மறுகணமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கட்சியில் வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த 2025ஆம் ஆண்டில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவில் சிக்கல் ஏற்படாது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி துவக்கத்தில் வக்ரத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக பஞ்சமஸ்தானம் என பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். எனவே புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கான யோகம் உண்டுங்க. அடுத்த வருடம் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் ஆதிக்கம் அதீதமாக தென்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் அதீத புரட்சியும் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை மிக அபரிவிதமாக நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க.